அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்சிஆர்டி புக்ல இன்டீரியர் ஆஃப் த எர்த், அதாவது பூமியின் உள்ளடுக்குகள் அப்படிங்கிற சாப்டரை வந்து தெள்ள தெளிவா பார்க்க போறோம். கூடவே இந்த 3 அடுக்குகள் இருக்கு இல்லையா, மேலோடு, கவசம், கரு, அதாவது கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த 3 அடுக்குகளையும் பிரிக்கக்கூடிய லைனோட பேரு டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரஸ்டையும் மேண்டிலுக்கும் கீழே அதை பிரிக்கக்கூடிய எல்லை கோட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டிலுக்கும் அவுட்டர் கோரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 1 by 1 இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் பிளஸ் எக்ஸ்பெக்டட் கேள்விகளோட இந்த பதிவை வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், தி டிஸ்கண்டினியூட்டி லைன் ஆஃப் தி எர்த், பூமி உள்ளடுக்குகள்ல இருக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியின் 3 அடுக்குகள் இருக்கு இல்லையா, கிரஸ்ட், மேண்டில், கோர். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் பூமியின் மேலோடு அப்படின்னா இது கிரஸ்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை மேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய லேயரை வந்து பாத்தீங்கன்னா கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரஸ்ட் மேலோடு, 2வது அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். 3வது அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர். இந்த கிரஸ்டையும் மேண்டலையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன், இல்லனா மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டிலையும் அவுட்டர் கோரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரஸ்டையும் மேண்டிலையும் பிரிக்கிறது மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன். மேண்டில் அண்ட் அவுட்டர் கோரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடு கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியின் 3 அடுக்குகள்ல ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 35 கிலோமீட்டர் வரைக்கும், இல்லனா வந்து 70 கிலோமீட்டர் வரைக்குமே கிரஸ்ட் தான் இருக்கு, பூமியின் முதல் அடுக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் 35 கிலோமீட்டர்ல இருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் மேண்டில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்து 2900ல இருந்து 6371 கிலோமீட்டர் வரைக்கும் கோர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இதுல அப்பர் கிரஸ்ட் என்ன, லோயர் கிரஸ்ட் என்ன, அதை ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைனோட பேர் என்ன அப்படின்னு பார்ப்போம். மேண்டிலையும் அதே மாதிரி அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில் பிரிப்பாங்க. கோரையும் அதே மாதிரி அப்பர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு பிரிப்பாங்க. இல்லனா அவுட்டர் கோர், இல்லனா இன்னர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதை பிரிக்கக்கூடிய எல்லை கோடோட பேர் என்ன, எல்லாத்தையும் தெள்ள தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும்ல, பூமிக்கு 3 அடுக்குகள் இருக்கு. அதுல வாலின் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரஸ்ட் 1% மட்டும்தான் ஆக்குபை பண்ணிருக்கு. மேண்டில பொறுத்த வரைக்கும் 84% ஆக்குபை பண்ணிருக்கு. கோரை பொறுத்த வரைக்கும் 15% ஆக்குபை பண்ணிருக்கு. இந்த கிரஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மேலோடு அப்படின்னா பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மேலோடு கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷானிக் கிரஸ்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னா கண்டங்களின் மேலோடு, அதாவது நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய மேலோடு. அடுத்து ஓஷானிக் கிரஸ்ட் அப்படின்னா கடலடி மேலோடு, அதாவது கடலுக்கு மேல இருக்கக்கூடிய மேலுறை, அதாவது மேலோடு. இப்ப இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படிங்கிறது எந்த பாறையால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரானைட் பாறையால் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓஷானிக் கிரஸ்ட், கடலடி மேலோடு அப்படிங்கிறது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா பசால்ட் பாறையால ஆயிருக்கும். கடலுக்கு மேல இருக்கக்கூடிய மேலோடு எந்த பாறை அப்படின்னு கேட்டீங்கன்னா பசால்ட் பாறையால ஆயிருக்கும். இந்த கான்டினென்டல் கிரஸ்ட்ல எந்த தனிமங்கள் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சியால் தனிமங்கள் அதிகமா இருக்கும். சியால் அப்படின்னா சிலிக்கானும் அலுமினியமும் அதிகமா இருக்கும். கடலடி மேலோட்டுல சிமா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், அதாவது சிலிக்கானும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த மேண்டில் அப்படிங்கிறது 2வது லேயர். இதுக்கு மேலதான் அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? சோ அங்க இருந்துதான் வல்கானிக் எரப்ஷன் வந்து வெளியில வரும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்கண்டினியூட்டி லைன் தான். அதனால அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தது அப்படின்னா இதை தனியாவே ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, நான் வந்து ஒரே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னா நீங்க MGCRL அப்படிங்கறத ஞாபகம் வச்சீங்க. MGCRL அப்படிங்கறத ஞாபகம் வச்சீங்க. M ஃபார் மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன், G ஃபார் கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன், C ஃபார் கான்ராட் டிஸ்கண்டினியூட்டி லைன், R ஃபார் ரெபிட்டி டிஸ்கண்டினியூட்டி லைன், L ஃபார் லெக்மன் டிஸ்கண்டினியூட்டி லைன். ஓகேங்களா? சரி, இந்த டிஸ்கண்டினியூட்டி லைன் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்போ இது பூமியின் மேலோடு. ஓகேங்களா, இது பூமியின் மேலோடு கிரஸ்ட் இருக்கு. அடுத்து மேண்டில், அடுத்த லேயர் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, இப்படி இந்த ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு போகும்போது என்னென்னலாம் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன், அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதாவது பாறையே மாறுது இல்லையா. அதுக்கப்புறம் சீஸ்மிக் வேவ் வெலாசிட்டி, அதாவது இந்த நிலநடுக்க அலைகளுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். இப்படி பூமியின் உள்ளடுக்க வந்து பாத்தீங்கன்னா, பூமியின் உள்ளடுக்க 3 லேயரா பிரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு போகும்போது அதனுடைய அடர்த்தி, காம்போசிஷன், சீஸ்மிக் வேவ் வெலாசிட்டி, நிலநடுக்க அலைகளுடைய வேகம் வந்து மாறுபடும். ஃபர்ஸ்ட் இந்த கிரஸ்டையும், இது கிரஸ்ட்னு சொன்னேன். அடுத்து இது மேண்டல், அடுத்து இது கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரஸ்டையும் மேண்டலையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் பேர் என்னது? மோஹோ டிஸ்கண்டினியூட்டி லைன். ஓகேங்களா, இந்த மேண்டலையும் அவுட்டர் கோரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்ல வச்சீங்க. ஓகே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதை இப்படி வச்சுக்கிறீங்களா. இப்போ இதுதான் கிரஸ்ட் அப்படின்னா, இதுல இது அப்பர் கிரஸ்டா, அப்பர் கிரஸ்ட், கீழே இருக்கிறது லோயர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா, லோயர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்பர் கிரஸ்டையும் லோயர் கிரஸ்டையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா MGCR. என்னன்னா, அப்போ C ஃபார் கான்ட்ராட் டிஸ்கண்டினியூட்டி லைன், கான்ட்ராட் டிஸ்கண்டினியூட்டி லைன். அடுத்து மேண்டல் இருக்கு. இந்த மேண்டல் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல் அப்படின்னு பிரிப்பாங்க. கவசம், மேல் கவசம், கீழ் கவசம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த அப்பர் மேண்டலையும் லோயர் மேண்டலையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் பேர் என்னன்னா ரெப்பிட்டி டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோர் இருக்கு அப்படின்னா கரு. ஓகேங்களா, இதுல மேல இருக்கிறது வந்து அப்பர் கோர் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது லோயர் கோர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அவுட்டர் கோர் வெளி கரு, இல்லைன்னா லோயர் கோர் உள்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்பர் கோரையும் லோயர் கோரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோட்டோட பேர் என்னன்னா லெகுமன் டிஸ்கண்டினியூட்டி லைன், லெகுமன் டிஸ்கண்டினியூட்டி லைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ஓவராலா கிரஸ்டையும் மேண்டலையும் பிரிக்கிறது மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னா, மேண்டலையும் கோரையும் பிரிக்கிறது கூட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி லைன் சொன்னேன். ஓகேங்களா, அடுத்து உள்ள போயிட்டு இந்த அப்பர் கிரஸ்ட் லோயர் கிரஸ்டையும் பிரிக்கக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி லைன் பேரு கான்ட்ராட் டிஸ்கண்டினியூட்டி, அப்பர் மேண்டல் லோயர் மேண்டல் ரெப்பிட்டி டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் கோர் லோயர் கோர், அவுட்டர் கோர் இன்னர் கோரையும் பிரிக்கிறது லெகுமன் டிஸ்கண்டினியூட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்க பாத்துங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ டீடைல்டா வேணும் அப்படின்னா நான் வந்து அடுத்த பதிவுல வந்து நான் போடுறேன்.